ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு, அதாவது தமிழக அரசிலிருந்து நமக்கு பொதுப்பணிகள் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வீடியோட எண்டில் வந்து நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு பொதுப்பணிகள் துறையிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா 2000, 2021, 2022, 2023, 2024 இந்த இயரில் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணி வெளியே வந்தீங்களோ அவங்க எல்லாமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வேலை வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும். இந்த வேலைவாய்ப்பு வந்து முழுக்க முழுக்க அப்ரெண்டிஸ்ஷிப் வேலை தான். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது. நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்ட பிறகும் நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க்குக்கு ப்ரைவேட்டில் போனால் கூட உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. வித் வந்து மந்த்லி சேலரியோடு வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, முன்னுரிமை வந்து கிடைக்கும். மொத்தமாக நமக்கு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து 500 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்களுக்கு 460 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்களுக்கு 28 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரில் வந்து 12 வேகன்சி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக வந்து உங்களுக்கு 500 வேகன்சி இருக்குது. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 9000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும். அதாவது 12 மாதம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்லி சேலரியோட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2ல் வந்து டெக்னீஷியன், டிப்ளமோ, அப்ரெண்டிஸ்க்கு வந்து இன்ஜினியரிங் வந்து டெக்னாலஜியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு மொத்தமாக 160 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக வந்து 3 வேகன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்களுக்கு 150 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. ஆர்கிடெக்சருக்கு வந்து உங்களுக்கு 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து மந்த்லி சேலரியாக வந்து உங்களுக்கு 8000 ரூபாய் கிடைக்கும். ஒர்க் ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3ல் வந்து உங்களுக்கு கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டி எக்ஸெட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிசி, பிபிஎம் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு வந்து 1 இயர் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும். மந்த்லி சேலரியோட ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த வேகன்சியாக உங்களுக்கு வந்து 760 வேகன்சி வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1ல் வந்து உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் எனி டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியிலோ இல்லை யூனிவர்சிட்டியிலோ நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2ல் வந்து டெக்னீஷியன், டிப்ளமோ, அப்ரெண்டிஸ்க்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அது வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3ல் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் வந்து எனி டிகிரி வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ், ஹியூமனிட்டி, பிபிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ எக்ஸ்ட்ரான்னு வந்து ரெகுலர் ஃபுல் டைமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அப்ரெண்டிஸ் ரூல் படி தான் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து அப்ரெண்டிஸ் ரூல்ஸை படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர், அதாவது 12 மாதம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அடுத்து ப்ரீவியஸ் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒர்க் வந்து 1 இயர் தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க வித் மந்த்லி சேலரியோட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து நீங்கள் இந்த 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுல நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இது கம்ப்ளீட்டாக முடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இந்த ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஜாப் வந்து போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சவுத்தர்ன் ரீஜன். நீங்கள் அப்ளை பண்ணுறது எங்கன்னா சவுத்தர்ன் ரீஜன். இதில் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்து சென்னையில் வந்து இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒர்க் வந்து சென்னையில தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம லாஸ்ட்டா பார்ப்போம். அதுக்கு முன்னால சில டீட்டெயில்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்ட பிறகு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க டிராவல், அப்புறம் வந்து நீங்க அதுக்காக பண்ற செலவுக்கு எதுக்குமே வந்து அவங்க அலவன்ஸ் வந்து தரமாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி லீவ்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அத தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு லீவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நவம்பர் 25, 2024 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31, 2024 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் வந்து என்னைக்கு வந்து வெளியிட்டுறாங்கன்னா, ஜனவரி 8, 2025 வந்து வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் எப்போ போகும்னா, 2025 ஜனவரி 21லிருந்து ஜனவரி 24, 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் வந்து எந்த வெப்சைட்ல பார்க்கணும்னா, அதையும் லிங்க் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. இத நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஜனவரி 8, 2025 அன்னைக்கு நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேமும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம இந்த 760 வேக்கன்ஸிக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஓட 3rd பேஜ்க்கு வந்துருங்க. அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு குடுத்து, அது பக்கத்திலே வந்து ஒரு ஐடி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது அது கண்டிப்பா அந்த நம்பர் தான் தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அதுல பார்த்தீங்கன்னா, கேட்டகரி சில இருக்கு பார்த்தீங்களா? அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணதும், உங்களுக்கான பேஜ் வந்து இந்த மாரி தான் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது natseducation.gov.in ன்ற வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதோட ஸ்டார்ட்டிங் பேஜே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளூல வந்து இந்த மாரி தான் வந்து இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே மேல வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ல வந்து நீங்க ஸ்டூடண்ட்ன்னு அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டூடண்ட் லாகின் வந்து 2 இருக்கு. நீங்க இப்போ தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, நீங்க ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் குடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். இல்ல நான் வந்து ஆல்ரெடி நான் இதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க ஸ்டூடண்ட் லாகின் குடுத்து நீங்க உள்ள போயிட்டு அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கான ஸ்டார்ட்டிங் வந்து கண்டிஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு இந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஆதார் கார்டு, வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஜேபிஜி ஃபார்மேட்ல 1 எம்பிக்குள்ள இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதார் வந்து கேட்குறாங்க. அல்லது ஆதார் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன், டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எல்லாமே வந்து பிடிஎஃப்ல 1 எம்பிக்குள்ள இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக், பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். 1 எம்பிக்குள்ள நீங்க அத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டூ யூ ஹேவ் அபோவ் டேட்டா டூ என்ரோல்னு இருக்கு பார்த்தீங்களா? நீங்க அத வந்து எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி. இப்போ நீங்க வந்து கரண்ட்ல வந்து அவைலபிளா யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடிய குடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிட்டு, கேப்ச்சா ஆன்ஸர வந்து கூட்டி போடுறதா இருந்தா கூட்டி போடுங்க, மைனஸ் பண்றதா இருந்தா மைனஸ் பண்ணி போட்டு, செண்ட் ஓடிபின்னு குடுத்தீங்களா, நீங்க இதுல குடுத்த இமெயிலுக்கும், மொபைல் நம்பருக்கும் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஓடிபி எடுத்து உங்களுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா, ஓடிபி நம்பர் வந்து போடுற மாரி இருக்கும். அத போட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்ல வந்து நீங்க ஆல்ரெடியே கவர்ன்மெண்ட் கண்டக்ட் பண்ண அப்ரென்டிஸ் ஒர்க்குக்கான ட்ரெய்னிங் வந்து முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க, நோன்னா நோன்னு குடுங்க. நீங்க ஒருவேள எஸ்ன்னு குடுத்தா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. குளோஸ் ஆயிடும். நீங்க நோன்னு குடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்க அதாவது வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க, நோன்னா நோன்னு குடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு, உங்களுடைய பர்த் டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட்லாம் குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்க வந்து ஆதார் கார்ட வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அது வந்து 1 எம்பின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டேட் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்டும் சரியா குடுத்துக்கோங்க. குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து இன்ஸ்டிடியூட் நேம் வந்து கேட்கறாங்க. அது வந்து சரியா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து
பாஸ்ட் அவுட் எப்போ அதுலாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நேமு, அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறம் வந்து இயர் ஆஃப் பாசிங், மந்த் ஆஃப் பாசிங் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சரியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலிட் இமெயில் ஐடி வந்து திரும்ப உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும். மொபைல் நம்பரும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து அதே வந்து தப்பு இல்லாமல் கொடுக்க பாருங்க. கொடுத்த பிறகு நீங்கள் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னா ஷோ பாஸ்வேர்டு கொடுத்து சரியாக இருக்குன்றத கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து சரியாக ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் nats.education.gov.in என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கான மெயில் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஏன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்டார்டிங் பேஜ் வந்துருங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட் கொடுத்து ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கல்ல பாஸ்வேர்டு அதையும் கொடுத்து நீங்கள் கேப்சா ஆன்சரை வந்து சரியாக கொடுங்க. அதை கொடுத்த பிறகு வந்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணீங்கல்ல, இப்போ வந்து உங்களுடைய அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் உங்கள் நேம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இப்போ வந்து இந்தியா முழுவதும் வந்து அப்ரெண்டிஸ் பண்ணி வந்து என்னென்னலாம் வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஷோ பண்ணும். இப்போ நீங்கள் இந்த பேஜ் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்ளை அகைன்ஸ்ட் இயர்லி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இண்டஸ்ட்ரி நேம், இண்டஸ்ட்ரி ஐடி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சப்ஜெக்ட் ஃபீல்டு, இண்டஸ்ட்ரி டைப்னு நமக்கு வந்து லைனாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. நமக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஐடி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஐடியான STNCHS00019 இந்த ஐடி நீங்கள் வந்து கரெக்டாக போட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேஜுக்கு போயிடும். நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மறுபடியும் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேகன்சி வந்து காட்டும். நேமோட போட்டு உங்களுக்கு அங்கே இருக்க வேகன்சி வந்து காட்டும். பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு பார்த்து காட்டுறீங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நேம், ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் சென்னை, மந்த்லி சேலரி வந்து 9,000, அப்புறம் ரெக்கமெண்ட்னு கொடுத்து வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளை பார்த்தீங்கன்னா அப்ளைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த லிங்க் வந்து இப்போ ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளைன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை ஆகிடும். வேறு எந்த ப்ரொசீஜரும் இல்லை. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளைட் ஆகிடும். அப்ளை ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே வச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து காட்டல. எனக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட் சிம்பிள் வந்து காட்டுது பார்த்தீங்களா. இப்போது எனக்கு வந்து அப்ளைட் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த வேலைக்கு வந்து திரும்ப திரும்ப அப்ளை பண்ண முடியாது. ஒன்ஸ் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து இந்த லிங்க் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணுறது வந்து ஈஸி ஸ்டெப் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் வந்து வந்துட்ட பிறகும் நீங்கள் அப்படியே கீழே வந்து உங்களோட என்ன ஜாபை நீங்கள் தேடுறீங்களோ அந்த ஜாபோட ஐடியை வந்து சரியாக நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வேகன்சி எல்லாமே டீட்டெயில் வந்து காட்டும். அங்கே அவங்களே வந்து அப்ளை லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அப்ளைன்னு கொடுத்துட்டா அப்ளை ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலைக்கு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒர்க்காக இருக்கும். 1 இயர் நீங்கள் கஷ்டப்பட்டு இது ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நல்ல ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.